தலைப்பு செய்திகள். இலங்கை வருகிறார் மனித உரிமைகள் ஆணையாளர். யாழ் முல்லைத்தீவிற்கு விஜயம். யாழில் தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம். இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயற்சி, தமிழகத்தில் 6 பேர் கைது. மன்னாரில் சிந்துயா வேணியா மரணம், 3 பல மாதங்களுக்கு பின்னர் கைது. சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. எலான் மஸ்க் கடுமையான விளைவுகளை சந்திப்பார், ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேக் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இந்த விஜயமானது எதிர்வரும் 23ஆம் திகதி இடம்பெற உள்ளதுடன் 26ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் மனித உரிமைகள் ஆணையாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேராட் உட்பட அரசு தரப்புகளை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாட உள்ளதுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் என பல தரப்பினரையும் சந்தித்து பொறுப்பு கூறல் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாட உள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு சென்று நேரடியாக நிலைமைகளை ஆராய உள்ளதுடன் உள்நாட்டு போரின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்திக்கவும் விஜயத்தின் இறுதியில் கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்திக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் முன்வைக்கப்பட உள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேக் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றமை குறித்து அரசாங்கம் கூடுதல் அவதானம் செலுத்தியுள்ளது. குறிப்பாக இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் இலங்கைக்கு எதிராக வெளிக்கள சர்வதேச விசாரணை ஒன்றுக்கான தீர்மானமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவா மீளாய்வு கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட உள்ளது. பிரித்தானியா தலைமையில் குறித்த தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு அந்தஸ்து கொண்ட சர்வதேச அமைப்புகள் மற்றும் நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம், பொதுச் செயலாளர் சுமந்திரன், நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள், கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு கடத்துவதற்காக தமிழகத்தில் ராமேஸ்வரம் கடற்கரையில் காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 34 லட்சம் பெறுமதியான 50 கிலோ கஞ்சா போதைப் பொருளுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதன் மாவட்டம் கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லை ஊடாக படகுகளில் இலங்கைக்கு கஞ்சா, ஐஸ் போதைப் பொருள், பீடி இலை பண்டல்கள், கடல் அட்டை, சமையல் மஞ்சள், திமிங்கல துடுப்பு, சுக்கு உள்ளிட்ட பொருட்கள் அதிகளவு சட்டவிரோதமான முறையில் கடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா கடத்தி செல்ல இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழக போலீசார் குழுவாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சேராங்கோட்டை வரை கடற்கரை பகுதியில் திடீர் சுற்றுவளைப்பு பணியில் ஈடுபட்டனர். இதன்போது மீன்பிடி துறைமுகம் அருகே சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்று நின்று கொண்டிருந்ததை கண்ட தனிப்பிரிவு போலீசார் காரிலிருந்து ஒருவர் பழைய பையொன்றை எடுத்து நாட்டுப்படகில் ஏற்றுவதற்காக கடற்கரைக்கு கொண்டு சென்றதை அடுத்து போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்த போது காரில் மேலும் 2 இருந்தது தெரிய வந்ததை அடுத்து காரை சோதனை செய்த போது காரில் கஞ்சா மூட்டைகள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கஞ்சா மூட்டைகள் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் காரில் இருந்த 3 பிடித்து விசாரணைக்காக ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்திற்கு தனிப்பிரிவு போலீசார் அழைத்துச் சென்றனர்.
பின்னர் அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கஞ்சா மூட்டைகள் படகில் இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்ததுடன் அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் தங்கச்சிமடம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளைச் சேர்ந்த 6 நபர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கைப்பற்றப்பட்ட 50 கிலோ கஞ்சாவின் பெறுமதி 34 லட்சமாக இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மகப்பேற்று சிகிச்சைகளின் போது மரணமடைந்த சிந்துஜா மற்றும் பட்டித்தோட்டத்தை சேர்ந்த வேணுஜா மற்றும் அவர்களின் சிசு ஆகியோரின் மரணத்திற்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பாக முன்னின்று போராடியவர்கள் 3 நேற்று ஞாயிற்றுக்கிழமை மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட 3 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பேரில் ஒன்று கூடிய பொதுமக்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அதிகாரிகளினால் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க மறுத்த சில போராட்டக்காரர்களால் போராட்டம் வன்முறையாக மாற்றமடைந்தது. இந்த நிலையில் வீதிகளை மறித்தும் டயர்களை கொளுத்தியும் போராட்டக்காரர்கள் சிலர் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் சில விஷமிகள் புகுந்து போலீசார் மீதும் வைத்தியசாலை மீதும் கல்வீச்சுக்களை மேற்கொண்டு போராட்டத்தை திசை திருப்ப இருந்தனர். இவ்வாறான நிலையில் போராட்டம் இறுதியில் சுமூகமான நிலையில் நிறைவடைந்த போதிலும் மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட 3 பல மாதங்கள் கழித்து மன்னார் போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். யாழ் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழி ஆரம்பகட்ட பரிட்சித்த அகழ்வுகளிலிருந்து நேற்றுடன் 19 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள 19 எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக வைப்பிலிடுவார் என்றும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். குறித்த உத்தேச திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டு நிதி கிடைக்கப்பெற்றால் 3ஆம் கட்ட அகழ்வு பணி உத்தேச திகதியில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் வரி குறைப்பு மசோதாவுக்கு வாக்களிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக செயல்பட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். எலான் மஸ்க் என்ன விளைவுகளை சந்திப்பார் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. NBC நியூஸ் பேட்டியில் ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற வரி குறைப்பு மசோதா குறித்த மஸ்கின் கடுமையான விமர்சனமே இந்த மோதலுக்கு காரணம். கடந்த ஆண்டு குடியரசுக் கட்சியின் பெரிய நிதி ஆதரவாளர்களின் ஒருவராக மஸ்க் விளங்கினார். இந்நிலையில் இப்போது மசோதாவை எதிர்த்த சில சட்டமியற்றுபவர்கள் மசோதாவுக்கு வாக்களித்த குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக நிதி திரட்டும் பணி மஸ்கிடம் கோரியிருந்தனர். இந்த சூழலில்தான் அவர் இப்படி செய்தால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் NBC நியூஸிடம் கூறியுள்ளார். மேலும் எலான் மஸ்க் மரியாதையற்றவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்கள் உறவு முடிந்துவிட்டது என்றும் அவர்கள் உறவை சரி செய்ய எந்த விருப்பமும் இல்லை என்றும் அவருடன் பேச எந்த நோக்கமும் இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா போரில் காசாவுக்கு ஆதரவாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதலும் நடத்துகின்றனர். எனவே ஏமன் லெபனானுக்கு எதிராகவும் இஸ்ரேல் போரை அறிவித்துள்ளது. இதற்கிடையே கடந்த மாதம் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள பென் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் அங்குள்ள வாகன நிறுத்துமிடம் தீப்பிடித்து 6 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி ஜெர்மனில் டெல் அவிவ் இடையிலான விமான சேவை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் டெல் அவிவ் நகருக்கு விமான சேவையை தொடங்க உள்ளதாக ஜெர்மனியின் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1903
அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கலவரத்தில் கத்தோலிக்க ஆலயம் ஒன்று பௌத்தர்களினால் சேதமாக்கப்பட்டு மதகுரு தாக்கப்பட்டார். 40 பேர் கைது செய்யப்பட்டனர். 1936 யாழ் நகரசபை கட்டடத்தை இலங்கை மகா தேசாதிபதி சேர் ரெஜினால்ட் எட்வேர் திறந்து வைத்தார். 1959 முதலாவது அணுக்கரு ஆற்றல் ஏவுகணை நீர்மூழ்கி ஜார்ஜ் வாஷிங்டன் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 2010 ஆப்கானிஸ்தான் காந்தகாரில் திருமண வீடொன்றில் சிறுவன் ஒருவன் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 40 பேர் கொல்லப்பட்டனர், 70 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.